ட்ரோகனின் அச்சுறுத்தல். ட்ரோகன்ஸ் மெனஸ். அமைதியான புகலூர் கிராமம் மலைகளின் அரவணைப்பில் இருந்தது. அங்கே களிமண் வீடுகளும் இரவில் மெல்ல எரியும் விளக்குகளின் வெளிச்சமும் மட்டுமே இருந்தது. அந்த அமைதியை யாரும் தொந்தரவு செய்வதில்லை. அன்யான் தனது தினசரி வேலைகளை முடித்துவிட்டு வானத்தை பார்த்தான். ஆனால் அன்று இரவு வானம் சிவந்தது. மலையடிவாரத்தில் இருந்து வந்த ஒரு ஆழமான உருமல் நிலத்தையே அதிர வைத்தது. மக்கள் தூக்கம் கலைந்து பயத்தில் கூடினர். இடி மின்னலை விட 100 மடங்கு சத்தம். அதுதான் டிராகன். அதன் பெயர் ட்ரோகன். வெறும் பழங்கால கதைகள் என்று நம்பப்பட்ட அந்த கொடிய மிருகம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு விழித்திருந்தது. அது நெருப்பு மூச்சை கக்கி பாறைகளை உருக்கியது. அந்த புகை மண்டலம் மலையிலிருந்து கிராமத்தை நோக்கி இறங்கியது. கிராமத் தலைவர் ஓடி வந்து, அனைவரும் குகைகளுக்குள் செல்லுங்கள், ட்ரோகன் கோபமடைந்துள்ளது என்று கத்தினார். ஆனால் அது தாமதமாகிவிட்டது. அன்யான் பயத்தில் உறைந்து போனான். இந்த பயங்கரத்தை அவனது கண்கள் நம்ப மறுத்தன. முதல் நெருப்பு கோளம் நேராக சந்தை பகுதிக்குள் விழுந்தது. களிமண் வீடுகள் நொறுங்கின. கத்தல்களும் அலறல்களும் புகலூரின் அமைதியை நிரந்தரமாக கொன்றன. காற்றின் வாசனையை எரிந்த சதை மற்றும் சாம்பலின் துர்நாற்றமாக மாறியது. அன்யான் தனது பெற்றோரை தேடி ஓடினான். புகை மண்டலமும் தகிக்கும் வெப்பமும் அவனது கண்களை மறைத்தன. அந்த இடம் முழுக்க பயங்கரமான மரணவாடை வீசியது. அவன் ஒவ்வொரு அடியாக நகரும் போதும் சாம்பல் தரையில் அவனது காலடிகள் பதிந்தன. திடீரென நிலம் மீண்டும் நடுங்கியது. ட்ரோகனின் பிரம்மாண்டமான பாதம் அவன் ஓடிய பாதையிலிருந்து சில அடிகளில் இறங்கியது. அதன் ஒவ்வொரு அசைவும் மரணத்தின் அறிகுறியாக இருந்தது. தரையில் இருந்த நீர் ஆவியாக மாறியது. அன்யான் மூச்சு விடாமல் ஓடினான். அவனது இதயம் துடித்த வேகம் ட்ரோகனின் உருமலை விட அதிகமாக இருந்தது. மரணத்தின் நிழல் அவனை துரத்தியது. அவன் ஒரு பாழடைந்த சுவருக்கு பின்னால் தன்னை மறைத்து கொண்டான். ட்ரோகன் வெற்றி களிப்பில் வானில் வட்டமிட்டது. கீழே புகலூரின் பெருமை சாம்பலாக மாறியிருந்தது. அதன் நெருப்பு கண்கள் இன்னும் எஞ்சியிருக்கும் உயிர்களை தேடின. அந்த மலை முழுவதும் அதன் கொடூரமான நிழல் மட்டுமே இருந்தது. அன்யான் மலையின் இருண்ட குகையொன்றின் வாயிலில் நின்று எரியும் கிராமத்தை பார்த்தான். அவன் கையில் இருந்த உடைந்த கூர்மையான கல்லை இறுக்கிக் கொண்டான். இன்று பயத்துடன் ஓடினாலும் ஒரு நாள் இந்த பயங்கரத்தின் ஆட்சியை கட்டாயம் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று சபதம் செய்தான். பழிவாங்கும் கோபம் அவனது பயத்தை விழுங்கியது.